Sir, welcome to YesCon 2026. Thank you so much. Almost எல்லா சாப்டர்ஸுமே ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் as a faculty of Yes. Yes. And almost உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். And how is the journey, sir? How is the young entrepreneurs? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் எஸ்ல அசோசியேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ் டு எவ்ரி திங். குறிப்பாக ஆண்டர்பிரனர் சொல்ற ஒரு இன்வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம பர்சனலாக கேட்கும்போது லைஃப் எப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பின்னாடியே கேட்பாங்க. அதே மாதிரி தான் எஸ்ல உங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் எஸ்ஸுக்கு முன்னாடி எங்கள் பிஸ்னஸ் வேற மாதிரி இருந்தது, எஸ்ஸுக்கு வந்த அப்புறம் டோட்டலாகவே மாறி இருக்கு, பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்குன்னு. அந்த பெர்ஸ்பெக்டிவை இங்கே பார்க்க முடியுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வருஷம் வருஷம் இங்கே பார்க்க முடியுது. மோர் தேன் என்ன சொல்லனா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு பதிலாக இட்ஸ் அ கிளியர் டெமான்ஸ்ட்ரேஷன். நாங்கள் ஒரு சின்ன குரூப்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே பேசும்போது போன வருஷம் எங்கே இருந்தோம், இந்த வருஷம் எங்கே இருக்கோன்றது அப்டேட் பண்ணுறாங்க. அந்த அப்டேட்டில் பார்க்கும்போது இட்ஸ் லீவ்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். தேங்க்ஸ் டு எஸ், ஒண்டர்ஃபுல் நோபல் டாஸ்க். ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே ட்ராவல் பண்ணிட்டீங்களா சார்? 29 சாப்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதில் சம்திங் தட் யூ ரிமெம்பர், தட் சம்திங் தட் இஸ் ஃபினாமினல் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஒவ்வொரு சாப்டருக்கு ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இடங்களில் பார்க்கும்போது எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ்னா என்னென்ன தெரியாமல் இருந்தோம், எஸ்ஸுக்கு வந்த அப்புறம் அப்படின்வாங்க. நிறைய நேரங்கள் என்ன சொல்லுவாங்க, 10 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்தா எங்கள் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்வாங்க. நான் பார்க்குறேன்னா செகண்ட் ஜென்ரேஷனாக நிறைய பேர் உள்ளே வராங்க. அந்த இடத்துல செகண்ட் ஜென்ரேஷனோட ஆரம்பத்திலே கொடுத்துட்டு நல்லா இருக்கும். அந்த வகையில் ஒரு சில சாப்டரில் பார்த்தீங்கன்னா அப்பா வரும்போது பையனையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்பா பேசுறதுக்கு பதிலாக பையன் பேச வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 சாப்டரில் பார்த்துருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% 15% ஆஃப் யங் பிளட் உள்ள வராங்க. உண்மையிலே இந்த ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு மோஸ்ட் டச்சிங்காக இருந்தது. எஸ்ஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா ஓகே தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து ஹார்ட் ஃபெல்ட். Amazing, sir. Thank you for your amazing contribution towards Yes. We look forward more and more sessions there. Thank you.